வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கவில்லை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுத்தார். வேதத்திலே பல இடங்களில் ஜெபத்தை குறித்ததான முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்பொழுதுமே ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த கருத்துக்கள் வேதத்திலே நிறைய உண்டு. நாம் ஆண்டவரை எளிதாக எந்த நேரமும் தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கின்ற ஒரு கருவி அல்லது வழிதான் ஜெபம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதத்திலே ஜெபத்தை வலியுறுத்துகின்ற வசனங்கள் நிறைய உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை ஆரம்பிக்கின்ற பொழுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து என்று அந்த ஓமை ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் என்பது முக்கியமான ஒன்று. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தம்மோடு நெருங்கிய தொடர்பிலே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். காலையிலே ஜெபிக்கிறோம், சில சமயம் மதியம் ஜெபிக்கிறோம், இரவிலே படுக்கப் போவதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கின்றோம். இதெல்லாம் நாம் வழக்கமாக செய்கின்ற செயல்கள். இதையும் தாண்டி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வீட்டிலே ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த 3 குருமார்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். வேதத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருந்தால் மற்ற காரியங்களை, வேலைகளை, ஊழியங்களை செய்வது எப்படி என்று பலவிதமாக அவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அப்பொழுது அந்த வீட்டிலே வேலை பார்க்கின்ற ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பெண் இவர்களுடைய சம்பாஷணைகளை கவனித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் நான் இப்படி புரிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய அனுபவத்தை சொன்னார்கள். நான் வேலைக்கு வருகின்ற பொழுது, நடந்து வருகின்ற பொழுதே நம்முடைய தேசத்திற்காக நான் ஜெபித்து கொண்டே வருகிறேன். பாத்திரங்கள் விளக்கும் பொழுது, வீடு கூட்டும் பொழுதெல்லாம் நான் ஆண்டவரிடத்திலே என்னுடைய திருச்சபைக்கு வருகின்ற மக்களுக்காக, அவர்களுடைய நல்வாழ்விற்காக, வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திரும்ப செல்லுகின்ற பொழுது நான் வேலை பார்த்த வீட்டிலே இருக்கின்ற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்படியாக எல்லா நேரங்களிலும் நான் ஆண்டவரோடு தொடர்பிலே இருக்கிறேன். இதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதற்குரிய அர்த்தம் என்று சொன்னார்களாம். அன்பானவர்களே, எளிதாக இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு எப்பொழுதும் தொடர்பிலே இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். போலீஸ்காரங்கள்லாம் ஒரு கருவியை கையிலே வைத்திருப்பார்கள், வாக்கி டாக்கி. பார்த்திருப்பீர்கள். அந்த வாக்கி டாக்கி கருவிலே இருந்து எப்பொழுதும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்து கொண்டேதான் இருக்கும். இவர்கள் தேவைப்படும் பொழுது செய்தியை தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த வாக்கி டாக்கி கருவி எப்பொழுதும் ஆன் நிலையில் தான் இருக்கும், அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க. அதை போலதான் எப்பொழுதும் என்னுடைய இதயம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளும் நிலையில், ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். சங்கீதம் 63:8 பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கின்றது. எந்த விதமான ஒரு கேப் இல்லாமல், இடைவெளி இல்லாமல் எந்நேரமும் நான் ஆண்டவரோடு தொடர்பிலே இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
எப்பொழுதும் என்னுடைய ஆத்துமா, என்னுடைய மனம் ஜெப சிந்தனையிலே நான் இருக்க வேண்டும். எந்நேரமும் ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். அவரோடு என் மனதளவிலே மனதிற்குள்ளதாக பேசிக்கொண்டே இருக்கின்ற அனுபவம். சில சமயங்கள் முடிவெடுக்கின்ற பொழுது, மற்றவர்களிடத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்கின்ற பொழுதெல்லாம், மனதிலே பேசிக்கொண்டிருக்கின்ற அனுபவம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய ஆண்டவரே? நான் என்ன சொல்ல ஆண்டவரே? இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல உதாரணம் இருக்குங்க. நெகேமியா புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நெகேமியாவுக்கு செய்தி வரும். அலங்கம் இடிபட்டு இருக்கிறதே. பாரத்தோடு துக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருப்பார். அரண்மனையிலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே வேலையிலே அவர் இருக்கிறார். நிறைய நாட்கள் லீவு வேணும், நிறைய பொருட்கள்லாம் போகணும். இந்த பாரத்தோடு ராஜாக்கு முன்னாடி நிற்கிறாரு. ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, நெகேமியாவுக்கு ஏதோ பிரச்சனை. அப்ப ராஜாவே கேட்கிறாரு, நீ கேட்கிற காரியம் என்ன? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. அப்ப ராஜா விட்ட நான் பேச போறேன், முக்கியமான காரியங்களை சொல்ல போறேன், என்னுடைய தேவைகள் எல்லாம் சொல்ல போறேன். லீவு வேணும், இந்த பொருட்கள்லாம் வேணும், இந்த வேலைக்கு நான் போறேன்றதை ராஜாவுக்கு சொல்ல போறேன். அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ராஜாவிடம் சொல்வதற்கு முன்பதாக மனதிற்குள்ளே ஜெபம் பண்ணி ராஜாவினிடத்திலே பேச ஆரம்பித்த நெகேமியா. என்ன அருமையான ஒரு காட்சி பார்த்தீங்களா? அப்ப மனிதர்களிடத்திலே என் தேவையை சொல்வதற்கு முன்பதாக, உலகத்திற்கு முன்பதாக என் தேவைகளை சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்திவிட்டு நீங்கள் அதை சொல்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்காக நீங்கள் யாரிடத்திலே சொல்லுகிறீர்களோ அவர்கள் இதயத்திலே உங்களுக்காக பேசுவார். இதாங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதான் முக்கியமான ஒரு காரியம். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் என்பது முக்கியமான ஒன்று. ஜெபிப்பதற்கு மாத்திரம் தவறாமல் இருங்கள். எப்பொழுதும் எப்பொழுதும் தூங்குகின்ற நேரத்தை தவிர, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்மோடு பேசிக்கொண்டே இருப்பேன். அப்ப ஆண்டவரோடு இருக்கின்ற தொடர்பு நம்ம வாழ்க்கையில முக்கியம். அது தூரமாய் போய்விடாமல், அருந்து போய்விடாமல் காத்து கொள்ள வேண்டும். மார்ட்டின் லூத்தர் ஆண்டவருக்காக மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர். அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே நிறைய எதிர்ப்புகள், போராட்டங்கள் இருந்தது. மன உளைச்சல்கள் அவருக்கு அடிக்கடி ஏற்பட்டது. பயமுறுத்தல்கள் மத்தியிலே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இதன் மத்தியிலும் வேதத்தை மொழிபெயர்த்தார். தைரியமாக தன்னுடைய சீர்திருத்த பணிகளை செய்தார். சீர்திருத்த திருச்சபையை பல இடங்களிலே ஆரம்பித்து தன்னுடைய கருத்துக்களை மக்களிடத்திலே பரப்பிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார், என்னுடைய அயராது பணியின் மத்தியிலும் மன உளைச்சல்கள் மத்தியிலும் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒரு முறை தனியாக சென்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு நான் ஜெபிப்பேன். என்ன ஒரு அருமையான உதாரணம் பார்த்தீங்களா? அப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் நான் அவரோடு தொடர்பிலே இருக்கின்ற அனுபவம். அது மட்டும் இல்லை, முக்கியமான நேரங்களிலெல்லாம் தனியாக சென்று இந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து ஆண்டவரோடு அமர்ந்து நேரம் செலவழிக்கின்ற நேரம். வேதம் ஜெபத்தை பல இடங்களில் அதிகமாய் வலியுறுத்துகின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் இருக்கும். ஒரு மனிதர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அன்பானவர்களே, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ஆண்டவரோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கின்ற அனுபவத்திற்குள்ளதாய் நீங்கள் வர வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு
உங்களை கரம்பிடித்து வழி நடத்துவார். நேற்றைக்கு உங்களை சந்தித்த வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.